ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போதும் சரி, இல்லை நான் தையல் தொழில் படித்து முடிச்சிட்டேன், வீட்டிலேருந்து அதை தொழிலாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும், நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து மற்றவங்க சொல்கிற விஷயங்களும் சரி, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்க போது. இது புதுசாக வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன், வீட்டில் இருக்கிறவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த தொழில உங்களால நீங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்களால மேல வர முடியும். அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்க போது. அதே மாரி ஒரு சில ப்ளவுஸ்ல நான் டிசைன் வைக்கிறேன், ஒரு பைப்பிங் வைக்கிறேன், ஒரு ரோப் வைக்கிறேன். இந்த மாரி விஷயங்களுக்கு நான் என்ன அமௌண்ட் வாங்கணும்? நான் அத எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறவங்க, கண்டிப்பா அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களாலயுமே வந்து நல்லபடியா அந்த தொழில கொண்டு போக முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்க போது. நீங்க இந்த சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணி நான் வீட்ல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லர் தொழில் சூஸ் பண்ணேன்க்கா. நான் வந்து வெளியில போய் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில வந்து கத்துக்கிடவும் செஞ்சுட்டேன். நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணியும் குடுத்துட்டு இருக்கேன். ஆனா என் வீட்ல இருக்கிறவங்க வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மாரி என்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் குடுக்க வர்றாங்க அப்டின்னா, "நீ கரெக்ட்டா தச்சு குடுத்துரு. அவங்க வந்து ரொம்ப ஏசிருவாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. நான் எப்படி அத ஹேண்டில் பண்ணேன்னு தெரியல அப்டின்னா, வீட்ல இருக்கிறவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ற வரைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அத வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து, "இவலாம் எங்க பண்ணிக்கிட போறா?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அது வந்து இயல்பு தான். இத வந்து நான் வந்து நீங்க என்னைய வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நமக்கு எப்படி நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அத வச்சு நீங்க வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாரி பாருங்க. அதே மாரி ஒரு சில பேர் வந்து என்ட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, "அக்கா உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வராதா?" அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான். இந்த ப்ளவுஸையுமே வந்து நான் வந்து தைக்க தான் செய்றேன். எதுக்காக வீடியோல வந்து கிராஸ் கட்டிங் போடுறதில்ல அப்படின்னா, நான் ஒரு மெத்தட்ல கிராஸ் கட்டிங் பண்ணுவேன். நீங்க ஒரு மெத்தட்ல பண்ணுவீங்க. 2ம் குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நேர் கட்டிங் போடுறது. மத்தபடிக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுமே என்கிட்ட வரும். அதே மாரி இந்த ஸ்டார்ட்டிங்ல தைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்டின்னா, டெய்லி உட்காந்து நல்லா தைக்க ஆரம்பிப்பீங்க. வருமானம் வர ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ், 2 ப்ளவுஸ் வந்த இடத்துல ஒரு 4 ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, பேக் பெயின் வரும். கால் கைலாம் வலிக்குதும். உடம்பு சரியில்லாம போகும். அந்த மாரி நேரத்துல நம்ம ஏதாவது வீட்ல வந்து எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோம்னா, "எதுக்கு நீ தேவையில்லாம ஒரு ரூ. 500 சம்பாதிச்சுட்டு ரூ. 1000 எனக்கு மெடிசினுக்கு செலவு பண்ற?" அப்படிங்கிற வார்த்தையும் வரும். இதெல்லாம் வந்து கடந்து தான் உங்களால வந்து தொழில வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா, நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மள பாராட்டாதவங்க, நமக்கு உடம்பு சரியில்லன்னா, "நீங்க தையல் தொழில் பண்ற, அதனால தான் உனக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் பேக் பெயின் வருது. அதனால தான் கால் வலி வருது." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா வீட்டு வேலை பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது சொல்லும்போது, ரெஸ்ட் எடு சரியாயிரும் அப்படின்னு முடிச்சுருவாங்க. ஆனா நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அதனால நீங்க எப்பவுமே வந்து ஒரு சில பேர் என்ன வந்து என்கரேஜ் பண்ணணும், நான் வந்து நல்லா தைக்கணும்னு நெனைக்கணும், அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும். தொழில நான் நல்லபடியா பண்ணணும். உங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இருந்தா போதும். அதே மாரி ரீசென்ட்டா வந்து நான் என்னோட ரிலேஷன்னு சரி, இல்ல நான் போற இடத்துலயும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்கட்டயும் சரி, "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் டெய்லரா இருக்கேன். வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன்" அப்படின்னு. "அதுல என்ன பெருசா வருமானம் கிடைக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறவங்களும் இருக்காங்க. "உனக்கு என்னப்பா ஒரு நாள்ல ரூ. 1000 வரைக்கும் சம்பாதிச்சுருவ" அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. 2 பேருமே 2 விதமாவே பேசுவாங்க. எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் அந்த மிஷின்ல உட்காந்து நீங்க தச்சு பாருங்க. அப்பதான் அதோட வலி தெரியும் அப்படிங்கிற மாரி தோணும். இது வந்து எனக்கு பிடிச்சு போய் என்னோட ஃபேமிலிக்காக எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் பண்றேன். அதுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? உன் ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் நல்லா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே!" அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. பிரச்சனை இருக்கு, இல்லங்கிறத தாண்டி எனக்கு வந்து நான் சம்பாதிக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. என்னால இது வாங்க முடியும். என் பொண்ணு ஒண்ணு கேட்குறான்னா வாங்கி குடுக்க முடியும். எங்க வீட்ல யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னா பண்ண முடியும். நான் எல்லாத்துக்கும் வந்து என் ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாரி விஷயங்கள் தான் நான் யோசிப்பேனே தவிர, மத்தபடிக்கு என்னை கட்டாயமா நீங்க வந்து தைக்கணும். எனக்கு இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சு குடுக்கணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த போறது கிடையாது. நமக்கு தோணும். நமக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கும். அது நம்ம ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தோணும். எத்தன பேருக்கு வந்து, "இல்ல எனக்கு காசே தேவையில்ல" அப்படின்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்க தான் செய்யும். அதனால யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, டெய்லர்ன்னு சொல்லும்போது, ஈஸியா அத வந்து சொல்லாதீங்க. அவங்க எத்தனையோ நாள் வந்து முழிச்சிருந்து தச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வீட்டு வேலையும் பார்க்கணும். கண்டிப்பா வீட்ல எந்த வேலையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்க வீட்லருந்து ஸ்டிச் பண்றீங்க அப்டின்னா, அவங்க கிட்ட போய் கேளுங்க. வீட்ல இருக்க அத்தன வேலையும் பார்த்துட்டு தான் தைப்பாங்க. அவங்க அதுக்காக எந்த வேலையும் ஸ்கிப் பண்ண போறதும் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிற டயத்த பயன்படுத்தி அவங்க தச்சு சம்பாதிச்சுக்கிறாங்க. அதனால
ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லும்போது, "உனக்கு என்னப்பா நீ இவ்ளோ ரூபா சம்பாதிக்கிற, வீட்ல இருந்தே சம்பாதிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது அந்தந்த இடத்துல போய் நின்னு பார்த்தா தான் தெரியும். அவங்க அதுல எவ்ளோ குரோத் த்ரூ பண்றாங்க, எதெல்லாம் வந்து விட்டு குடுக்குறாங்க. தூங்கறதுக்கு கூட டைம் இருக்காது சில டைமு. சில டைம் நடுராத்திரி உட்காந்து தச்சுட்ருப்பாங்க. சில டைம் காலையிலே எந்திரிச்சு 4 மணிக்கு தைக்கிற டெய்லர்ஸ்லாம் எனக்கு தெரியும். அந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கவங்க டைம வந்து செலவு பண்றாங்க. அதனால தான் வருமானம் வருது. சும்மா யாரும் கொண்டு வந்து காசு குடுக்க போறதில்ல. அதே மாரி அந்த கஸ்டமர ஹேண்டில் பண்ணது கத்துக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட இன்னுமே வந்து நெறைய கஸ்டமர என்னாலயுமே புரிஞ்சுக்க முடியாது. எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு சில பேர் பெரிய தப்பா இருக்கும். அத கண்டுக்கவே மாட்டாங்க. "ஏக்கா இது தப்பா இருக்கு. நான் சரி பண்ணி தரேன்" அப்படின்னு நானே டைரக்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த மாரி பலதட்ட பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும். நம்ம வீட்ல இருக்க 4 பேரையும் நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா நம்ம கையில இருக்க கஸ்டமர் வந்து என்ன பேசினாலும் நம்ம வந்து நிதானமா தான் பேசுற மாரி இருக்கணும். வீட்ல நம்ம அவ்ளோ சண்டை போடுவோம். ஆனா கஸ்டமர்ட்ட அத பண்ண முடியாது. அதனால எல்லா தொழிலுமே வந்து சின்ன சின்ன கஷ்டம்லாம் இருக்கும். இதையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து தொழில பண்ணி ஆகணும். இன்னொன்னு ஒரு சில பேர் என்ட்ட கேட்கறது, "அக்கா பைப்பிங் வைக்கிறதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் கேட்குறாங்க. அந்த சாரிலேருந்து நான் கட் பண்ணல. நான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி கட் பண்றேன். அதாவது வாங்கி தைக்கிறேன். அந்த பைப்பிங் வந்து பச்சை கலர் கேட்குறாங்க. அந்த கிரீன் கலர் சாரிலேருந்து எடுக்கக்கூடாதுங்காங்க. நீங்க உங்க துணியிலேருந்து வைங்கங்காங்க. அப்ப நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்டின்னா, அந்த அந்த கிளாத்துக்கும் சேர்த்து ரூ. 50 வாங்குங்க. இல்ல அவங்க சாரிலேருந்தே எனக்கு கட் பண்ணி வந்து கலர் கேட்குறாங்க அப்டின்னா, அதுக்கு வந்து நீங்க ரூ. 30 சார்ஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைன பொறுத்து நீங்க வந்து வாங்குற ரூபா வந்து அதிகப்படுத்தும். எப்டின்னா, ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க. பேக் நெக்குக்குன்னு ஒரு டிசைன் கேட்குறாங்க. அந்த நெக்கு பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்டிங்கிறத பாருங்க. அத பொறுத்து தான் உங்களால வந்து அமௌண்ட் வந்து சொல்ல முடியும். நான் வாங்குறதுனால நீங்க அந்த அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்க ஏரியாவ பொறுத்து அந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இன்னொன்னு அதுக்கு நீங்க எவ்வளோ மெனக்கிடுறீங்க, எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அமௌண்ட்லாம் வந்து சூஸ் பண்ணணும். அதனால தான் ஒரு சில ப்ளவுஸோட டிசைன் போட்டு நான் இவ்வளோ ரூபா வாங்கினேன்னு சொன்னா, சில பேர் வந்து கம்மியா வாங்கியிருக்கீங்கக்கா, எங்க ஊர்லலாம் இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இவ்வளோ அமௌண்ட் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்து அது வந்து மாறும். அதனால நீங்க அதுல வந்து கரெக்ட்டா இருங்க. அதே மாரி ஒரு சில பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்டின்னா, வீட்ல இருந்து தைக்கிறேன்க்கா. வீட்ல வந்து ரிலேஷனுக்கு தச்சு குடுக்குறேன். ஒரு சில பேர் வந்து அமௌண்ட் குடுக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க வீட்ட வந்து நம்ம கேட்க முடியாது அப்டிங்கிற மாரி. ஆனா, உங்க தொழில் வேற, உங்க உங்க உறவு முறை வேற. உங்க தொழில்ல உங்களுக்கு என்ன அமௌண்ட் குடுக்கணுமோ, அவங்கட்ட ஒரு கம்மியா கூட வாங்கலாம். இப்ப நான் ரூ. 100 வாங்குற இடத்துல ரூ. 80 வாங்குறேன்னா, அது வேணா பண்ணலாமே தவிர, அமௌண்ட் இல்லாம யாருக்கும் தச்சு குடுக்காதீங்க. இது வந்து நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ற எல்லாருக்குமே சொல்றது அதுதான். எப்படிக்கா கேட்கறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்க என்னதான் வந்து அவங்க நம்ம சொந்தக்காரங்களாவே இருந்தாலும், நானும் உழைக்கிறேன். எனக்கான வருமானம் தான் அது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ரீயா எதுவும் பண்ணி குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து அவங்களோட தொழில். அதுல வந்து நம்ம கேட்க முடியாது. அதே மாரி தான் இதுவும். நீங்க வந்து கேட்கறதுக்கு கூச்சப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க தரமாட்டாங்க. நான் இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ வாங்குறேன். இவ்வளோ குடுங்க நீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா, உங்க தொழில் வேற, உங்க உறவு வேறன்னு உங்களுக்கு தனியா பிரிச்சு எடுக்க தெரியாதவங்க. எப்படி வந்து புரிஞ்சுக்குவாங்க நம்மள அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் எங்க அம்மாவுக்கே தைக்கிறதா இருந்தா கூட, அவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்கிட்டு தான் தைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, நான் சொல்றது வந்து அதாவது நான் சொல்றேன் அம்மா, மாமியார் இந்த மாரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ட்ட வந்து நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா, பாதி அமௌண்ட்டுக்கும் கம்மியா தான் வாங்குவேன். பொய் சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா, நம்ம அம்மா அப்படிங்கிறது ஒண்ணு, நம்ம மாமியார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாரி இருக்கிறவங்ககிட்ட நான் வந்து அ கம்மியா தான் வாங்குவேன். ஆனா, ரூ. 1 கூட வாங்காம தைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம தொழில வந்து ஃப்ரீயா பண்ணி குடுக்கக்கூடாது. அ என்னதான் வந்து நம்ம அம்மாவாவா இருந்தாலும் ஒரு ரூ. 20 அப்படியாவது வாங்கிட்டு நான் அந்த ப்ளவுஸ குடுப்பேன். இப்படிதான் வந்து நான் வழக்கமா வச்சிருக்கேன். அதனால உங்க வீட்ல இருக்க ரிலேஷன் வந்து என்கிட்ட வந்து சொன்னா புரிய மாட்டேங்காங்கக்கா. ஏன்னா அதோட மெட்டீரியல் நீங்க நூல் வாங்குறீங்க, தைக்கிறதுக்காக ஒரு 1 ஹவர் உட்கார்றீங்க. உங்களோட உழைப்பு இருக்கு அதுல. அதுக்கெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா அமௌண்ட் வாங்க தான் செய்யணும். மேக்ஸிமம் வந்து இந்த சொந்தக்காரங்களுக்கு தைக்கும்போது நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க காசு கேட்காத வரைக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்குமாங்க. நீங்க காசு அதுக்கு கேட்டீங்க அப்படின்னா, "நீ என்ன தச்சிருக்க? இதுக்கு போய் அமௌண்ட் கேட்குற?" அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. நீங்க இந்த மாரி கஸ்டமர்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம கிட்ட நல்லாருக்கு, ப்ளவுஸ் எல்லாம் சூப்பரா இருக்குக்கா அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்க கிட்ட போய் இவ என்ன தச்சிருக்கா? அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க வழக்கம் போல நம்மட்ட தான் தச்சுட்ருப்பாங்க. ஆனா இன்னொருத்தவங்க வந்து நம்மட்ட சொல்லுவாங்க, அக்கா நீங்க ஒழுங்கா தைக்கலன்னு அந்த அக்கா சொல்லிட்டு போனாங்க அப்டிம்பாங்க. இதெல்லாம் வந்து நார்மலா நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து நம்ம பெருசு பண்ணக்கூடாது. ஏன்க்கா அப்டி சொன்னீங்க? அப்டின்னு சண்டைலாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நம்ம தையல் பிடிக்கல அப்டின்னாலே நம்மகிட்ட குடுக்க மாட்டாங்க. நம்ம திரும்பவும் நம்மட்ட குடுக்குறாங்க அப்டின்னா, நம்ம தையல் பிடிக்க போய் தான் குடுப்பாங்க. இல்ல அடுத்த
அடுத்த ஆப்ஷன் என்ன எதுக்காக குடுப்பாங்க அப்டின்னா, நம்மட்ட விலை வந்து கம்மியா இருக்கு அப்டிங்கறதுக்காக குடுக்கலாம். இது 2ல ஏதோ ஒண்ணா தான் இருக்கும். அதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் ஆர்க்யூ பண்ணி, நீங்க எப்படி என்ன இப்படி சொல்லலாம்? நான் வந்து ஒழுங்கா தைக்கலன்னு சொல்லலாம். அப்படிலாம் வந்து சண்டை போடாம, நீங்க வந்து உங்க வேலைய பாருங்க. எல்லா தொழில்லயுமே வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம வந்து இப்ப தைக்கிறதுக்கும், முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல தைக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கும். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து மாத்திட்டே இருங்க. நெறைய விஷயம் வந்து கத்துக்கோங்க. இந்த தொழில்ல கத்துக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. அத பாருங்க. கஸ்டமர ஹேண்டில் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம யார்ட்ட என்ன பேசுறோங்கிறது இந்த தொழில பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம வீட்டு விஷயமுமே வெளில போக்கூடாது. அவங்களோட எந்த விஷயத்துக்குமே நீங்க வந்து ஆன்ஸரோ, சொல்யூஷனோ சொல்லக்கூடாது. அவங்க ஒரு வேள மனசு கேட்காம சொன்னா கூட, நம்ம அத கண்டுக்காம விட்டுக்கிறோமே தவிர, மத்தபடிக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, நம்ம யார்ட்டயாவது சொல்லி, அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நீங்க மேக்ஸிமம் வந்து உங்க தொழில பார்க்குறீங்க, உங்க வீட்ல 4 பேர் வர்றாங்க, போறாங்கன்னா, உங்க தைக்கிறத தவிர வேற எதுலயுமே நீங்க வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்க ஃபேமிலிக்கும் நல்லது. எல்லா வீடியோலும் சொல்ற மாரி அமௌண்ட்ல வந்து நீங்க ரொம்ப கராரா இருங்க. புதுசா வர கஸ்டமர் இருந்தாலும் சரி, பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி, உங்க அமௌண்ட் எவ்வளவோ அத கரெக்ட்டா வந்து வாங்கி பழகுங்க. யாருக்கும் எந்த எக்ஸ்கியூஸும் குடுக்காம, உங்க அமௌண்ட் இதான் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு அமௌண்ட், இன்னொரு கஸ்டமர்ட்ட ஒரு அமௌண்ட்ன்னு வாங்கக்கூடாது. எல்லார்ட்டயும் நீங்க ஒரே மாரி வாங்குறது தான் நல்லது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.